மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். டிஜிபி ஐயா அவர்களுக்கும் வணக்கம். பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் ஐயா, குன்றத்தூர் மெட்ரோ கிராண்ட் சிட்டியில் 65 ஏக்கராவில் போட்ட கவர்மெண்ட் லேண்ட், சொசைட்டி போட்ட லேண்டில் நான் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குறேன். நான் சிறுக சிறுக சேர்த்து எதுக்கு அந்த இடத்துல நான் வாங்குறேன் ஐயா? அதாவது அங்கே கரெக்டாக இருக்கும், சொசைட்டி போட்டிருக்குது, நீர்நிலை இருக்காது, எதுவுமே இருக்காது, சரியாக இருக்கும் அப்படி நம்பி தான் நான் கவர்மெண்ட்டில் நிலத்தை வாங்குறேன். கொஞ்சம் பணம் இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் செலவே எனக்கு 2,10,000 ரூபாய். நான் சாதாரண கூலி வேலை டைலர், எங்கள் வீட்டுக்காரர் டிரைவர். அப்படி இருந்தோம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த இடத்த நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். அவரு கிணறுன்னு தெரிஞ்சு பக்கத்துல இடம் வாங்குறாரு. அவருக்கு கிணறுன்னு தெரிஞ்சு கொடுக்கும்போது பக்கத்துல இருக்கிற எங்களுக்கு அது கிணறு இருக்கு, நீங்க பக்கத்துல வாங்கலாமான்னு சொன்னா நான் ஏன் வாங்க போறேன் ஐயா? ஐயா, எனக்கு யாருமே இலவசமா கொடுக்கல ஐயா. நாங்க சிறுக சிறுக சேர்த்து 20 வருஷம் உழைப்பு. இதுக்கு மேல அவ்வளவு பணத்தை நாங்க எப்படி உழைச்சு வாங்குவோம்னு எங்களுக்கே தெரியாது. பக்கத்துல இருக்கிறவர் அவரு வலசர் பக்கத்தில் உள்ள ஆழ்வார் திருநகருக்கு சாதாரண ஒரு டீ கடை வச்சுக்கின்னு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த ஒரு கேரளாவை சேர்ந்த வினோத்குமார். ஆனா அவரு இங்க மேத்தா நகர்ல ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாரு. முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறாரு. அந்த இடத்த எடுத்து பாருங்க, முந்தன ஆவணமே இல்லாம ஒரு இடத்தை அவர் ரிஜிஸ்டர் பண்ணி அவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த போட்டோவை நான் தங்களுக்கு அனுப்புறேன் ஐயா. அந்த போட்டோவனை ஈஸி எல்லாத்தையும் நான் அனுப்புறேன். அதாவது ஒரு தப்பு செய்யறாங்க, கேரளா மாநிலத்திலேருந்து இங்க இருக்கிற நீரோட கிணறு எல்லாம் தெரிஞ்சு வாங்குறாங்க. எப்படி அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வருது? சரி, ஒரு இடத்த வாங்கிட்டாங்க, அங்கங்க லஞ்சத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க ஐயா. சரி, இப்போ இது இன்னொருத்தவங்களுக்கு கட்டி விற்கிறது, பொதுமக்களுக்கு கட்டி விற்கிறதுக்கு ஒரு மெட்ரோ கிராண்ட் சிட்டி எங்க வீட்டை ஒட்டி வாங்குறாங்க. அது கிணறுன்னு தெரிஞ்சு வாங்கி காலம் சரியா போடலைன்னு நான் முதல்ல இருந்தே சொல்றேன், ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். கிணறு இருக்கு, தள்ளி கட்டுங்க, கிணத்தை விடுங்கன்றேன். ஆனா 2.5 வருஷமா எனக்கு தான் லஞ்சம் கொடுக்குறேன், உனக்கு எவ்வளவு காசு வேணும், இதே தான் கட்ட பஞ்சாயத்து ஐயா. வரவங்களும் உங்களை முதலமைச்சர் ஐயா உங்களுடைய போட்டோவையும் துணை முதலமைச்சர் ஐயாவுடைய போட்டோவையும் காமிச்சு பேசுறாங்க. நான் என்னதான் பண்றது? இவ்வளவு நாளும் ஐயா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஆனா முதல்வர் ஐயா, உங்களுடைய தனி பிரிவில் நான் புகார் கொடுத்தா நாங்க சமாதானமா போயிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நேர்ல எப்படி ஐயா உங்களை பார்க்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. எப்படி பொதுமக்கள் எல்லாருமே, உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் எல்லாரையும் தங்களால பார்க்க முடியுமா ஐயா? அதுக்கு தானே நாங்க புகார் கொடுக்குறோம். அந்த புகாரை சமாதானமா போயிட்டோம் அப்படின்ட்டு யார் அதை செய்யறா? அந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வருது ஐயா? நகராட்சி துறைக்கு முதல்ல இந்த தப்பு நடக்குதுன்னு சொல்றோம். நகராட்சி துறை என்ன பண்ணணும்? இதுல தப்பு இருக்குதா, சரிண்ணா. ஆனா அவங்க சமாதானமா போங்க, சிட்டி சைட்லலாம் எல்லாருமே தப்பா தான் கட்டிடம் கட்டிக்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன, நீங்க ஏழைப்பட்டவங்க, நாங்க கொடுக்கறத வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வீடு கட்டி தரோம், உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி சொன்னீங்கன்னா வாங்கி தருவோம். இதெல்லாம் என்ன? லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. குன்றத்தூர்னா இப்படிதான் இருக்கணும், குன்றத்தூர்னா இப்படிதான் இருக்கணும்னா நல்லவங்க இருக்கக்கூடாதா? லஞ்சம் வாங்காதவங்க இருக்கக்கூடாதா ஐயா? ஐயா, எனக்கு தேவை, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின இடத்தாண்ட பக்கத்துல கிணறு இருக்குது, அது நீரோட, அது ரொம்ப 30 அடி ஆழம் உள்ள கிணறு. அதை தள்ளி கட்டிக்கினா நல்லது, இல்லையா அதை ஒரு பூங்காவும் ஆக்கணும். அப்படி முடியா? எனக்கு சரியான இடத்த கொடுத்துடலாம்ல. அதை விட்டுட்டு எனக்கு கொலை மிரட்டல். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்களை இட்டுன்னு இறக்குறாங்க. யாரு? அந்த பக்கத்துல இருக்கிற கேரளாக்காரங்க வினோத்குமார் இந்திக்காரங்களை எடுத்துன்னு இறக்குறாங்க. எப்படி இடிக்க சொன்ன ஒரு பில்டிங்ல இந்திக்காரங்களை தங்க வைக்கிறதுக்கு ஆர்டர்ல இருக்குதா? பில்டிங்ல தங்கணும்னு ஆர்டர் இருக்குதா? அவங்களுக்கு என்ன தெரியும் கோர்ட்டு பத்தி? தெரியும். ஏன்னா அவங்க அப்பாவி, அவங்கள தங்க வச்சுட்டு இவங்க ஏதாவது திட்டு வேலை பண்றது, எங்களை சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தப்பு பண்ணிட்டு அதை அவங்க மேல, இந்திக்காரங்க மேல பழிய போடலான்ட்டு ஒரு பிளான் போட்டு இந்திக்காரங்க தங்க வச்சுக்கிறாங்க. நான் நைட்டு பார்த்துட்டு சிசிடிவி கேமரால பார்த்துட்டு இந்திக்காரங்க கிட்ட தெரியாத பாசை, பையா இது மாதிரி கோர்ட்டு கேஸ் இருக்கு, உங்களுக்கு சொன்னாங்களான்னு கேட்டா எனக்கு எதுவுமே சொல்லலைன்ட்டு அவங்க ஒரு 2 வார்த்தை புரிஞ்சுக்கின்னு போறாங்க. இப்போ ஒரு இந்திக்காரங்க மேல பழிய சுமத்திட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தமிழ் தெரியுமா? ஒருத்தருக்கு தமிழ் தெரியும், எல்லாருக்குமே தமிழ் தெரியும். எப்படி தெரியும்? இந்திக்காரங்களுக்கு 2-3 2.5 வருஷம் கோர்ட்ல இருக்குதுன்னு தெரியுமா?
இவங்க இந்த கேரளாக்காரங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அவங்க மேல மாட்டி விடுறதுக்கு அவங்களை இங்க தங்க வைக்கிறதுக்கு வராங்க. பில்டிங் இடிக்கிறதுக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, என்னை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி ஆர்டர்ல இருக்குது. ஆனா நகராட்சி நிர்வாகம் இன்ன வரைக்கும் என்னை கூப்பிட்டு பேசவே இல்லை. முதலமைச்சர் ஐயா நேத்து வந்து அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் புதுசா இருக்கிறாரு, அவர் வந்து அதிமுக சேர்ந்தவரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு வந்து நின்னுக்கிட்டு நீ எங்க ஒன்னால போய் சொல்லு, நீ யாருக்கு ஒன்னாலும் புகார் கொடு, இந்துக்காரங்களை நாங்க தங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கார அடிக்க வராரு. அவரு உடம்பு சரியில்லாதவர்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், அவர் பார்த்தா உங்களுக்கும் தெரியும். அதாவது அடிக்க கை ஓங்குறது எப்படி எப்படி அடிக்க கை ஓணுங்குவாங்க, நீ எங்க ஒன்னாலும் போய் சொல்லுன்ட்டு. நான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிஜிபி ஐயா அவர்களுக்கு நான் வந்து மெயில் மூலமா புகார் மனு கொடுத்தேன். ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததா தெரியல. அவங்க பாட்டுக்குன்னு கட்டிக்கின்னு மேல கள்ளத்துக்கு போட்டுக்கின்னு அடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. இடிக்க சொன்ன பில்டிங்கு ஏன் கட்டுறாங்க, எதுக்கு கட்டுறாங்க ஐயா நீங்க சொல்லுங்க. இப்போ குன்றத்தூர்ல 6 மாசமா இடிச்சுன்னு இருக்கிறாங்க. எங்க நாகேஸ்வரர் கோயில் அண்ட சுத்தி மார்க்கெட் ஃபுல்லா இடிச்சிட்டு வராங்க. அவங்களாம் வீடு கட்டலையா, அவங்களுக்குலாம் சொந்தமா காசு போட்டு வீடு கட்டலையா? நீங்களே சொல்லுங்க ஐயா. எவ்வளவு பெரிய வீடெல்லாம் இடிக்கிறாங்க, எதுக்கு? ரோடு கரெக்டா இருக்கணும், நீர்நிலை எல்லாம் வந்து சரியா இருக்கணும்ன்றதுதான் இடிக்கிறாங்க. இவருக்கு மட்டும் என்ன, பி வினோத்குமாருக்கு மட்டும் என்ன, அவர் மட்டும் தான் வீடு கட்டி இருக்கிறாரா? அவர் வீடு தப்பா இருந்து இடிக்க கூடாதா? அவருக்கு மட்டும் என்ன ஒரு நியாயம்? நகராட்சி நிர்வாகம் அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. இங்க பூர்வீகமா இருக்கிறவங்க எல்லாம் நீர்நிலைன்ட்டு அனகாபுத்தூர்ல பல்லாவரம் எல்லாரையுமே இடிக்கிறோம். ஏன்? நீர்நிலை சரியா போகணும், யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நீதிபதி ஐயாங்கெல்லாம் வந்து தீர்ப்பு தராங்க. அதே மாதிரிதான் இதுக்கும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா கேரளாக்காரவங்க மட்டும் ஏன் இடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க நகராட்சிக்காரங்க. அவருக்காக வந்து எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க? முதலமைச்சர் ஐயா காலையில எழுந்து பாப்பாக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து சாப்பாடு கட்டி அவங்கள ஸ்கூலுக்கு போய் இட்டுன்னு போய் விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 12 கிலோமீட்டருக்கு மேல ஆகுது. அப்படி இருந்தோம் ஒரு பொம்பளை எல்லாத்தையும் தான் குடும்பமாச்சு என்ன பண்ண முடியும், எல்லாமே செஞ்சுட்டு வந்து வீட்டுல நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல ஐயா. இவங்க ஒரு 9 மணிக்கு வந்து வீடு கட்டுற பில்டிங் இடிக்காம கட்டுறன்ற பேர்ல கள்ளத்தூக்கி போடுறது, கலவை தூக்கி போடுறது, எல்லா அநியாயமும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் போய் சொல்லும் போது கம்முன்னு இருக்கிறாங்க. உள்ள போய் உக்காந்த உடனே சொல்றாங்க, ஒரு பொம்பளை காலையில எழுந்து இவ்வளவு வேலை செஞ்சிட்டோம், அவ வீட்டுக்குள்ள உக்காரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு. நான் வந்து ரோட்லயே நின்றுட்டு இருந்தா எப்படி ஐயா? இவ்வளோத்தையும் ஒரு பொம்பளை எவ்வளவுதான் தாங்க முடியும் ஐயா? கடைசியா இவங்க என்ன பண்றாங்க, கை கலப்பு வரத்துக்கு தூண்டுறாங்க. இப்போ ஒரு ஆம்பளைய அடிக்க வராங்கன்னா பொண்டாட்டியும் பொண்ணு என்ன பண்ணுவாங்க? அப்பாவை அடிக்க வந்தா பொண்ணு சும்மானா இருப்பாளா? இல்ல கட்டிய கணவன் அடிக்கும் போது பொண்டாட்டி சும்மா இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி கைகலப்பு ஆக்கி கேஸை வேற மாதிரி திசை திருப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சட்டப்படி போறேன், நியாயமான இதுவா போறேன். இவ்வளோ பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி லஞ்சம் கொடுக்கும்போது ஒத்துக்கல என்ன ஒண்ணு, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, கைகளை பாட்டு அந்த ஆள் அடிக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு உணர்ச்சிகளை தூண்டுறாங்க. இப்போ ஒரு தப்பு நடந்த பிறகு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஐயா, எங்க வீட்டுல யாரோ செத்தே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து வழக்கு பதிவீங்களா பி வினோத்குமார் மேல? இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணு ஆன பிறகுதானா? அதாவது முட்டி மோதி சண்டை பெருசா ஆன பிறகு யாராவது ஒருத்தவங்க போய் சேர்ந்த பிறகுதான் நடவடிக்கை எடுப்பாங்களா ஐயா காவல் நிலையத்துல? நீங்களே சொல்லுங்க. ஆதாரம் இல்லைன்னா பரவாயில்ல, எவ்வளவு ஆதாரம் இருக்குது ஐயா. தலைமுறையா எத்தனை தலைமுறை, எங்க ஆயா தாத்தாக்கு அப்புறம் ஆயா தாத்தா, அப்புறம் நாங்க எங்க அம்மா அப்படின்னு ஆலந்தூர்ல பூர்வீகமா சென்னையிலே வாழ்றவங்க. எங்களுக்கே இப்படின்னா எப்படி? ஒண்ணுமே புரிய மாட்டுது ஐயா. ஐயா வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு ஐயா. அதாவது எங்க இருந்து யார் கஷ்டப்பட்டாலும் சென்னையில வந்தா அவங்க வாழ்வாங்க, அது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இருக்கிறவங்களை துரத்தணும்னு நினைக்கிறாங்க, அது மிகப்பெரிய தப்பு ஐயா. இன்னையும் சென்னையே பூர்வீகமா கொண்டவங்க இன்னும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தப்பு செய்ய தெரியல. அதனால சட்டத்து திட்டத்துங்களுக்கு உட்பட்டு இன்னமும் சென்னையிலே பூர்வீகமா கொண்டவங்க நேர்மையா தான் வாழ்ந்து கொண்டின்னு இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி கேரளாவில இருந்து வரவங்க எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இங்க வராங்க? பழுப்புக்கு தானே வராங்க. நான் தப்பு சொல்லலையே. போலங்க, நல்லா இருங்க, ஆனா நல்ல இடத்துல இடம் வாங்குங்க. உங்களுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வரும்? ஏற்கனவே முதல் ஒரு வாங்கின வீடு வந்து தப்பான வீடு, இப்ப வாங்கியிருக்கும் தப்பான வீடு. அப்படி இருந்தோ உங்களுக்கு யார் இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க தானே ஐயா கேட்கணும். ஐயா அந்த தவறான பில்டிங்க்கு வந்து 15 காலம் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இடிக்கிறதுக்கு. 15 காலத்துல இவங்க பாத்தீங்கன்னா
நீங்க சாதாரணமா சொல்லுங்க, ஒரு 5 காலம் எடுத்தா கூட அது கிணத்துல தான் கட்டியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி தாங்கும்? அதாவது 15 காலமும் எங்க வீடை ஒட்டி உள்ள காலமே தான். ஆக மொத்தம் அந்த 15 காலம் எடுக்கும்போது பில்டிங்கே ஃபுல்லாவே தான் எடுக்கணும். ஆனா இவங்க எந்த தைரியத்துல ஒரு பக்கம் கட்டிக்கணும், ஒரு பக்கம் வந்து தான் நான் கொஞ்சமா இடிப்பேன் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டுது. அதுக்கான ஆதாரமும் எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. ஐயா, நான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இட்டுன்னு போவானா, சாப்பிடுவானா, இல்லை என்ன வேலைக்கு போவதுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க ஐயா. எனக்கு தேவை நேர்மையான தீர்ப்பு, வேற ஒண்ணுமே வேணாம். எங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, நாங்க உழைச்சு சாப்பிட்டுப்போம். வேற எங்களுக்கு பணம் இங்கேன்னு எதுவுமே வேணாம் ஐயா. முதலமைச்சர் ஐயா, பெண்களுக்காக எவ்வளோ செய்றீங்க. எங்க வீட்டுல 2 பெண் குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்காகவே நாங்க உயிரோட வாழணும். பெத்தவங்க இல்லைன்னா குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஐயா. குழந்தைங்க மனநிலையும் எங்களுடைய மனநிலையும் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு வந்து நீங்க தான் ஐயா நடவடிக்கை எடுக்கணும். இந்த கட்டிடத்தை முழுமையாக அகற்ற நீங்க தான் ஐயா உத்தரவு அளிக்கணும். யார் இதுக்கு துணையா இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு தாங்கள் தான் ஐயா பேசணும் ஐயா. ஐயா, தங்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்ததையும் துணை முதலமைச்சர் ஐயாவுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து தவறான எண்ணத்தில் பேசுறவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கை தாங்கள் எடுக்கணும் ஐயா. பொதுமக்களாக இருக்கும் தாங்கள் இந்த காணொளியை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு கொண்டு சேருவதற்கு தாங்க இதை ஷேர் பண்ணணும், வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீ தங்க வைப்ப உள்ள இந்திக்காரங்களை கூட்டிட்டு வந்து உள்ள தங்க வைக்கிறீங்க. நைட்டு விட்டு காலைல போயிடுவாங்க. வேணா 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 நீங்க எங்கன்னா ரூம் கொடுத்து தங்க வச்சீங்க. இங்கெல்லாம் தங்க வைக்க கூடாதுன்னா நீ எப்படி நீ எவ்வளவு பாத்துக்க. எப்படி பாத்துப்ப எப்படி பாத்துப்ப எப்படி பாத்துப்ப பில்டிங் இடிக்க ஆர்டர் கொடுத்துக்கிறாங்களா உனக்கு? நீ உள்ள போய் ரூம்ல தங்க வைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறாங்களா? என்ன பாத்துக்க. என்னன்னா பாத்துக்கோ. எப்பா